ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஒரு சிற்றுரையை பேச வருமாறு வருக வருகை என அன்போடு அழைக்கின்றோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இந்த 81வது மாதாந்திர இலவச கருத்தரங்கம் மகரிஷி ஜோதிட அறிவகத்தின் சார்பாக இந்த விழாவை 81வது கருத்தரங்கத்தை நடத்துறது அப்படிங்கிறது இது பிரசவம் பார்க்கறதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம். இது சும்மா சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கருத்தரங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூப்பிட்டு நீங்கள் வர்றீங்களா, இந்த மாதம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி ஆளை செட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சிரமம். அதனால தான் இந்த இளைய தலைமுறைக்கு எல்லா தலைமுறைக்கும் கிடைக்காத ஒரு ஜோதிட பொக்கிஷம் என்னென்னா இந்த இளைய தலைமுறைக்கு தான் ஜோதிடத்தை வளர்த்துனதே சேரும்னு நான் சொன்னேன்னா இந்த இளைய தலைமுறைக்கு தான் சேருமே தவிர மூத்த தலையினருக்கு சேரவே சேராது. ஏன்னா மூத்த தலையினர் எல்லாருமே ஜோதிடம் படித்தாங்க, ஜோதிட கருத்துக்களை சொன்னாங்க. ஆனால் அதை வெளிப்படுத்தி கொண்டாந்தது அப்படின்னா இளைய தலைமுறை தான். அந்த இளைய தலைமுறையில் உருவாகக்கூடிய நம்ம முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு சிறப்பு கௌரவம் பண்ணுறோம். உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். நம்ம என்னதான் ஒரு நிகழ்வு நம்ம முன்னாடி நின்று நடத்தினாலும் சப்போர்ட் வேணும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முகுந்தன் முரளிக்கெல்லாம் ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அனைவருமே ஒரு பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா மாநாட்டிலேயே நம்ம பார்த்தோம். அது கண்டிப்பாக அது ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. அதை விட முகுந்தன் முரளி ஐயாவுக்கு கிடைச்ச ஒரே ஒரு கிஃப்ட்டுன்னா லோகநாதன் ஐயாவும் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரெல்லாம் நானும் அவர்கிட்ட படித்து மேடையில் பேசுங்கன்னு பல முறை சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் அவர் இல்லைங்க, அதுக்கு ஒரு கால நேரம் இருக்குது, அவருக்கு எந்த கால நேரங்கிறது அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் எப்போ ஆரம்பித்தாரோ இன்னைக்கு வரைக்குமே கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய பலங்கய்யா. விட்டுறாதீங்க, இது மாதிரி ஆளுகளெல்லாம் எந்த சூழ்நிலையும் விட்டுறக்கூடாது. வணக்கம்மா. ஆனால் அதே மாதிரி மணிமுறையை செய்யா மற்ற நிறைய நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டு. குணா ஐயா சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு நிர்வாகிகள் ஒரு பின்னாடி பக்கபலமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த காரியத்தை துணிஞ்சு செய்ய முடியும். பணம் காசுங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் பின்னாடி போர்ப்படை தளபதிகள் இருக்கணும். அப்படிப்பட்ட தளபதிகளை நிரம்ப பெற்றிருக்கிறார் நம்முடைய முகுந்தன் முரளி ஐயா அவர்கள். அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நம்ம வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக தெரிவிச்சுக்குவோம். இப்போ ஐயா நம்மளுக்கு கொடுத்த தலைப்பு என்னமோ கொடுத்தாரு, ஆனால் என்ன தலைப்பு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் நான் செல்லில் பார்த்தேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சைலண்டாக இருந்தீங்கன்னாவே போதும், அழகாக நம்ம பேசிட்டு வச்சிடலாம். அவர் என்ன தலைப்பு கொடுத்தாரு அப்படின்னா, இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் நல்லா புரிஞ்சுங்க, வாஸ்து சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறாரு. வாஸ்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதிட சூட்சமங்கள் என்ன, இதுதான் அவர் கொடுத்தக்கூடிய தலைப்பு. அப்போ என்னன்னா இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பலன் சொல்லும் பொழுது அது பர்ஃபெக்டாக இருக்குதா, இதுதான் அவருடைய கொஷின் மார்க். அப்போ பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய தன்மையில் உருவான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையில் உருவாகினது தான் வாஸ்து சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவகிரகங்களுடைய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய அந்த 9 கிரகங்களுடைய அடிப்படையில் உருவானது தான் நம்ம ஜோதிடம். அப்போ இந்த வாஸ்தையும் ஜோதிடத்தையும் ரெண்டையும் உள்ளே கொண்டாந்து கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறப்ப வாஸ்துவும் கரெக்டாக செட் ஆகணும், அந்த ஜோதிடமும் செட் ஆகணும், அதனுடைய பலன்களும் செட் ஆகணும்.
இது வந்து ஜோதிடம் ஒருத்தர் படிச்சிருந்து ஜோதிடம் தெரிந்திருந்தா தான் இந்த விஷயத்தை முழுசாக பேச முடியுமே தவிர தனிப்பட்ட ஒரு வாஸ்து நிபுணரால் 100% சொல்லவே முடியாது. சில பேர் நண்பர்கள் சொல்கிறாங்க ஜோதிடம் வேறு வாஸ்து வேறு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஜோதிடமும் வாஸ்துவும் ஒரு தலையாய 2 கண்ணு மாதிரி. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீட்டை கரெக்டாக சரியாக பண்ண முடியும். அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் 4 மொத்தத்தில் திசைகள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 4 திசை, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு 4 திசை. ஆனால் திக்குகள் என்பது 4 திக்கு. 4 திக்குன்னு என்ன? கிழக்கும் வடக்கும் சந்திக்கக்கூடிய அந்த திக்குக்கு பேர் வடகிழக்குன்னு ஒரு திக்கு, தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய திக்குக்கு பேர் அது தென்மேற்கு மூலை திக்கும்பா. அதை நம்ம மூளைன்னு சொல்லுவோம். வடக்குக்கும் மேற்குக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து வடமேற்கு திக்கும்போம். வடக்குக்கு கிழக்குக்கு அந்த ஜாயிண்ட் ஆகிற முக்க கூட வந்து நம்ம வடகிழக்கு திக்கும்போம். திக்கு என்பது மூளை. அதைத்தான் நம்ம வடகிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலை, தென்மேற்கு மூலை, வடமேற்கு மூலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த திக்குகளுக்கு உண்டான தெய்வங்களும் இந்த வாஸ்துக்கு உண்டான தவறான செயல்களையும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் இது ஜோதிடத்தில் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்குதா நடக்கலையா அப்படின்னு அழகாக சொல்லிட்டு போயிடலாம். அது 2 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த வாஸ்துல தலைவாயில் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஒன்று வச்சுக்கலாம். 2வது தெருக்குத்துங்கக்கூடிய 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த பேசக்கூடிய சப்ஜெக்டில் தலைவாசல் ஒன்றை வச்சுக்கலாம், தெருக்குத்தை ஒன்றை வச்சுக்கலாம். இது 2ஐயுமே ஜோதிடத்தோடைய பங்களிப்பு இந்த வாஸ்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முழுசாக பேச போகிறோம். இப்போ திசைகள்லேயே 4 திசைகள்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த உச்சப்பகுதி நீசப்பகுதி அப்படிங்கக்கூடிய 2 மேட்டர் இருக்குது. இப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடாக இருந்தாலும் சரி, அது ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது 2ஆக இருந்தாலும் நீங்கள் எப்படி வேணும்னு வச்சுக்கலாம். கிழக்கு பார்த்த வீடு அல்லது கிழக்கு பார்த்த ஃப்ளாட்டு, வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு அல்லது வடக்கு பார்த்த மனை. இதுக்கு எல்லாமே அதனுடைய ஈசானிய பகுதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பகுதி தான் உச்சப்பகுதி. இப்போ ஒரு கிழக்கு பார்த்ததுன்னா இந்த போர்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம நிற்கிறது இப்போ கிழக்கு பார்த்து நிற்கிறோம். இந்த டேபிள் வந்து நம்மளுடைய இடம்னு வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே இதை கொஞ்சம் நேரம் அப்படியே உள்வாங்கினீங்கன்னா நீங்களே அழகாக புரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் வந்து இதில் கிழக்கு, நான் அப்படி மேற்கு, இந்த சைடு தெற்கு, இது வடக்குனா இதுதான் இடத்துடைய முன் அகலமாக இருக்குமா. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீளம் உங்களுக்கு ஒரு 40 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா தெற்கு வடக்கில் இது வடக்கு, இது தெற்கு, இந்த தெற்கும் வடக்குக்கும் ஒரு 30 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் சென்ட்ரு எத்தனை அடி? 15 அடி. இந்த 15 அடியிலிருந்து இந்த ஈசானி வரைக்கும் இந்த இடத்துல இருக்கிற பகுதி பூராமே நம்மளுக்கு ஒரு நல்ல பகுதின்னு பேர், உச்ச பகுதின்னு பேர். இது வடக்கு பார்த்ததுக்கு, இந்த கிழக்கு பார்த்ததுக்கு. இதே வடக்கு பார்த்த போர்ஷன் இப்படி வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு 30 அடி அகலம் இருக்குது கிழமேரில். இதில் இந்த மையம்ங்கிற சென்டரை எடுத்து அந்த மையத்திலிருந்து இந்த ஈசானிய வரைக்கும் இந்த பகுதி வந்து நம்மளுக்கு நல்ல பகுதி அப்படிங்கிறது அர்த்தம். இதே மாதிரி தெற்கு பக்கம் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தெற்கு பக்கத்துலேயுமே இந்த தெற்கு மையம்னு வருது இல்லைங்க, அந்த சென்ட்ரு, அந்த சென்டர்லேருந்து இந்த மூலை அக்னி மூலை, இந்த பகுதி வந்து உச்ச பகுதின்னு பேர், நல்ல பகுதின்னு அர்த்தம். அதே மாதிரி மேற்கு பார்த்த இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடம்னா இந்த மேற்கு சென்ட்ரு, இப்போ இந்த இதுதான் மேற்கு செவருன்னு வச்சுக்கோங்க. இந்த செவத்துல இந்த சென்டர்லேருந்து அந்த சைடு இந்த ரூமை நீங்கள் நினச்சிக்கோங்க, வேறு எதையுமே பண்ண வேணாம். இந்த ரூமை மட்டும், இந்த ரூமை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக புரிஞ்சுக்கலாம். இந்த ரூம் ஒரு கரெக்டாக இருக்குது. இந்த ரூமோடைய தலைவாசல் எங்கே இருக்குன்னா நேராக கிழக்கு இருக்குது, இது மேற்கு இருக்குது, இந்த திசை தெற்கு, இந்த திசை வடக்கு. அப்போ இந்த ரூமோடைய அகல சென்டர்னா அந்த போர்டில் பாதி, அந்த போர்டில் பாதியிலிருந்து குணா ஐயா இருக்கிற வரைக்கும் அந்த பகுதியெல்லாம் உச்ச பகுதின்னு அர்த்தம். திசையை நல்லா புரிஞ்சுக்குங்க. இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது தெற்கு திசை, இது வடக்கு திசை. கிழக்கு திசையில் ஒரு வீட்டுக்கு உச்சப்பகுதி, நல்ல பகுதி, காந்த விசை கதிர்களுடைய தாக்கம் வரக்கூடிய இடம்னா இந்த ரூமை சென்டர் பண்ணோம்னா அந்த இடத்த, அந்த சுமதி அம்மா இருக்கிற இடத்துல இருந்து குணா இருக்கிற இந்த இடம் பூராமே நல்ல பகுதின்னு அர்த்தம். இதே கிழக்கு பக்கத்துக்கு இந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டோர்லேருந்து இந்த பக்க சைடு இருக்கிறது எல்லாமே ஈசானிய வரைக்கும் உள்ள பகுதியெல்லாம் நல்ல பகுதின்னு அர்த்தம். இது தெற்கு பக்கம், தெற்கு பக்கத்துக்கு இந்த மொத்த நீளத்தில் இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்ட்லேருந்து அந்த செட்டர் வரைக்கும் இதெல்லாம் நல்ல பகுதின்னு அர்த்தம். இதே மேற்கு பகுதினா இந்த இடத்துல சென்டர் பண்ணோம்னா அந்த போர்டிலிருந்து அந்த பகுதி பூரா நல்ல பகுதின்னு அர்த்தம். அப்போ நல்ல பகுதிங்கிறதெல்லாம் உச்சப்பகுதி. இந்த இடத்துல தான் ஒரு கிழக்கு பார்த்த வீடுனா இப்படி தலைவாசல் இந்த ஓரத்தில் வரணும், வடக்கு பார்த்த வீடுனா இந்த ஓரத்தில் வரணும், தெற்கு பார்த்த வீடுனா அந்த செட்டர் இருக்கிற இடத்துல தலைவாசல் வீட்டுக்குள்ளே வரணும், ஒரு மேற்கு பார்த்த வீடுனா இந்த இடத்துல தலைவாசல் வரணும்.
இப்படி தலைவாசல் இல்லாமல் இப்படி மாற்றி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நீச பகுதின்னு அர்த்தம், வரவே கூடாது. அப்போ இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் நம்ம கொண்டு அந்த இடத்த கம்பேர் பண்ணணும். என்ன மாதிரி பிரச்சனையை அனுப்பிப்பாங்க? ஒன்று நான் என்ன சொல்லிட்டேன், தலைவாசல் நம்ம தெருக்குத்து, இந்த 2 மேட்டரை மட்டும் தான் பேச போகிறோம். அப்போ இப்போ ஒன்றும் இல்லை, தலைவாசல் இந்த 8 திக்குகளுக்கு உண்டான நவகிரக தெய்வங்கள் கண்டிப்பாக தெரியணும். எல்லா மேடையிலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த இடம் இருக்குதுன்னா இந்த ரூமில் நவகிரக தெய்வம் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சீட் இருக்குது. இப்போ இந்த ரூம் கரெக்டாக செவ்வகமாக இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே 9 கிரகங்களுக்கு உண்டான இடம் இருக்குது. அப்போ ஈசானிய மூலையில் நவகிரகம் யார் உட்கார்ந்துருப்பாங்கன்னா அந்த இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி இது தென்கிழக்கு மூலை, தென்கிழக்கு மூலையில் யார் உட்கார்ந்துருப்பாருன்னா சந்திர பகவான் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துக்கு பேர் தென்மேற்கு மூலைன்னு பேர். இந்த மூலையில் ராகு பகவான் உட்கார்ந்துருப்பார். அந்த இடத்துக்கு பேர் வடமேற்கு மூலைன்னு பேர். அந்த இடத்துல நவகிரகத்தில் கேது உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி கிழக்கு சென்ட்ரலில் கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உட்கார்ந்துருப்பார். மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா கிழக்கில் சுக்கிரன்னா மேற்கில் சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். அதே மாதிரி தெற்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருப்பார். வடக்கில் குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். இதனுடைய மையப்பகுதி பரணி ஐயா உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் சூரியன் உட்கார்ந்துருப்பார். இந்த ரூமில் நவகிரகங்கள் இப்படி தான் உட்கார்ந்துருக்கும். அப்போ இப்படி உட்கார்ந்துருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வச்சே வாஸ்தையும் ஜோதிடத்தையும் 2ஆ இணைச்சி பலன் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு தெற்கு பார்த்த ஒரு வீடு, நல்லா புரிஞ்சுக்க, ஒரு தெற்கு பார்த்த வீடு. இப்போ நம்ம தலைவாசலை பற்றி தான் பேசுகிறோம். இப்போ தெற்கு பார்த்ததுக்கு நம்ம தலைவாசல் எங்கே வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த தெற்கு மையத்தில் இருந்து செட்டர் இருக்கிற இடத்துல தான் தலைவாசல் வரணும். சரி, அப்படி தலைவாசல் அந்த இடத்துல நல்ல பகுதியில் வரல. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுலாம் நீச பகுதி. இந்த இடத்துல தலைவாசல் வச்சுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? ராகு. ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் இல்லை, ஓகேங்களா? ஆனால் ராகு கேதுக்கு உச்ச வீடுன்னு ஒன்று இருக்குமல்ல, நீச வீடுகள்னு இருக்கும். ராகு கேதுக்கு நீச வீடு எது? ரிஷபம். ராகு கேதுக்கு உச்ச வீடுங்கிறது விருச்சகம். அப்போ காலச்சக்கரத்தில் இப்போ ஜோதிடத்தையும் வாஸ்தையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ராகு கேது விருச்சகம்னா காலச்சக்கரத்தில் அது எத்தனாவது வீடு? 8வது வீடு. அப்போ 8வது வீடுங்கிறது என்ன? மர்மஸ்தானங்கள், தகாத பழக்க வழக்கங்கள். ராகுனா தேவையில்லாத ஆடம்பர வாழ்க்கை, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா விஷயங்கள். அப்போ தெற்கு பார்த்ததுக்கு இந்த மூலையில் தலைவாசல் நீச பகுதியில் வச்சுட்டா முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுங்களா? மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும். ஜோதிடத்தை இதையும் கம்பேர் பண்ணணும். தகாத பழக்க வழக்கங்கள் வரும், சீட்டாடுவாங்க, பெண்களுடைய தொடர்புகள் ஏற்படும், மறைமுக அந்தரக ரகசியங்களை அதிகமாக அந்த இடத்துல அந்த இடத்துல தலைவாசல் இருந்தால் அவங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக உருவாகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒன்று கேவலம் கட்டு ஊரில் அசிங்கமாக தெரிஞ்சு போயிடும். ஒருத்தர் தெரியாமையே வச்சுக்கிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். இதுக்கு காரணம் அவனுடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலைமையில் இருந்துட்டா அவன் அந்த தொடர்பு இருக்கும், வெளியே தெரியாமையே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பான். ராகு கெட்டு போச்சு அப்படின்னா ஊரே தெரிஞ்சு அசிங்கமாயிரும். இவ்வளோதான் மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் அதனுடைய ஜோதிடத்தையும் வாஸ்தையும் கம்பேர் பண்ணணும். இப்போ வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு, இப்போ நம்ம வடக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா இந்த பக்கம் வீடு, இதுக்கு எங்கே தலைவாசல் வைக்க சொல்லியிருக்கிறோம்? வடக்கு மையத்திலிருந்து ஈசானியத்தில் தான் தலைவாசல் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் நல்ல பகுதி. ஆனால் அங்கே தலைவாசல் வைக்கலப்பா, அவங்க இங்கே தலைவாசல் வச்சுட்டாங்க. எந்த பக்கம்? வடமேற்கு மூலை பகுதியில் தலைவாசல் வச்சுட்டாங்க. அப்போ வடமேற்கு மூலையில் தலைவாசல் வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மூளைக்கு உண்டான அதிபதி யாரு? கேது. இவர் எந்த இடத்துல நீசமாகிறாரு? 2ஆம் இடத்துல நீசமாகிறார். புரியுதுங்களா? 2ஆம் இடத்துல நீசமாகிறார். அப்போ 2ஆம் இடம்னு என்ன? குடும்பம், பணம், காசு, பொருளாதாரம். அப்போ இப்படி தலைவாசல் வச்சுட்டாவே குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்காது. கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய என்னமோ 2 பேர் புருஷன் முன்னாடி ஒரு வீட்டில் வாழுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாம்பத்திய சுகம் கண்டிப்பாக சிறக்கவே சிறக்காது. பணப்பிரச்சனைகளை சந்திப்பாங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி கிரிமினல் வழக்கை அவர்கள் சந்தித்தே தீர்வார்கள். கேதுனா கிரிமினல், சட்டபூர்வமான வழக்குகளை சந்தித்தே தீர்வார்கள். இது உண்மை. இப்போ கிழக்கு பார்த்தது ஒன்று வச்சுக்கிட்டோம். கிழக்கு பார்த்ததுக்கு தலைவாசல் நம்ம எங்கே வரணும்னு எதிர்பார்க்குறோம்?
அதனுடைய உச்சப்பகுதியான ஈசானியத்தில் வரணும். அப்போ ஈசானியத்தில் தலைவாசல் வைக்கல அவங்க. அப்போ அந்த தலைவாசல் எங்கே வச்சுருக்காங்க? இந்த நீச பகுதியில் வச்சுருக்காங்க. அப்போ தென்கிழக்கு உண்டான நவகிரக தெய்வம் எது? ஜோதிடத்துக்கு உண்டான தெய்வம் எது? சந்திர பகவான். சந்திர பகவான் காலச்சக்கரத்தில் எத்தனாவது வீடு? 4வது ராசி. அப்போ அந்த இடத்துல வந்து தலைவாசல் கிழக்கு பார்த்ததுக்கு அக்னி மூலையில் தலைவாசல் வச்சுட்டா அந்த சந்திரன் அவர்களுக்கு காலச்சக்கரத்தில் 4வது வீடுங்கிறனால அவங்க ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடம்னா சுகஸ்தானமா? சுகஸ்தானம். 4ஆம் இடம்னா யார்? தாயார். அப்போ தாயாருக்கு அல்லது குடும்பத் தலைவருக்கு சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து கொண்டே இருக்கும். சோத்துக்கே பஞ்சம் வரும். குடும்பத்தில் கடன் ரீதியான வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மாதிரி மேற்கு பக்கம், மேற்கு பக்கத்தில் உச்சப்பகுதி நம்ம எது சொல்லிக்கிறோம்? அந்த வாயு மூலை தான் உச்சப்பகுதி. இந்த நீச பகுதியில் தலைவாசல் வச்சிடறாங்க. அப்போ இந்த மூளைக்கு உண்டான தெய்வம் கேது பகவான். இது மேற்குங்கிறனால தெற்குனா பெண்கள்னு பேர், மேற்குனா ஆண்கள்னு பேர். அப்போ இந்த மேற்கு பார்த்த ஃப்ளாட்டிற்கு வீட்டுக்கு மேற்கு நிறுதியில் ஒரு தலைவாசல் வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக தெற்கு பார்த்த வீட்டுக்கு இந்த தெற்கு நிறுதியில் தலைவாசல் வந்தால் பெண்கள் தவறான வழிக்கு போவாங்க. மேற்கு பகுதியில் இருந்தால் ஆண்கள் தவறான வழிக்கு போவாங்க. சீட்டாடுறது ப்ளஸ் ஆடம்பர வாழ்க்கை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வாழ்க்கை இது எல்லாமே நடக்கும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பருவ வயது பசங்க எல்லாமே தண்ணி போடுவாங்க, சீட்டாடுவாங்க. இது எல்லாமே நடைமுறையில் சாத்தியமானா 100% சாத்தியம். ஜோதிடமும் வாஸ்துவும் இப்படி தான் செயல்பட்டு இருக்கும். இதில் வாஸ்து சாஸ்திரத்தில் ஜோதிடத்துடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்குறப்ப அந்த பாதிக்கப்பட்ட கிரகம் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் தன்னுடைய அந்தரங்கங்கள் வெளியில் தெரியாமல் காப்பாற்றப்படுவார். ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா இந்த அந்தரங்கம் ஊரே அவுட் ஆகி போயிடும். இதுதான் மேட்ரு. இதுதான் நீங்கள் நல்ல அந்த ஜோதிடத்தையும் வாஸ்தையும் கம்பேர் பண்ணி போயிட்டு இருக்க முடியும். இப்போ ஒரு நாய் இருக்குது, ஒரு நாய் உழைச்சிக்கிட்டே வரும். நல்லா பாருங்க, அந்த நாய் உங்களை உழைச்சிக்கிட்டே வரும். அந்த நாய்க்கு ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லைக்கு மேலே அந்த நாய் நீங்கள் தலையில கூட தாண்டவே தாண்டாது. அந்த எல்லை வரைக்கும் தான் உழைக்கும். ஏன்னா அதுக்கு மேலே அடுத்த இடத்துக்கு போயிட்டா அது பயந்துக்கும். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டில் வாஸ்துப்படி வீடு கட்டி உட்கார்ந்துருந்தோம்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஜாதகத்தில் கொஞ்சம் கெட்டிருந்தாலுமே கூட இந்த வீடு அப்படிங்கிறது ஒரு நல்ல விதமான ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். இல்லை ஜாதகமும் கெட்டு வீடும் கெட்டுனா டோட்டலி அவன் தான் மருந்து குடிச்சிட்டு போகிறது, ஐபி கொடுத்துட்டு போகிறது, கடைசியில் வீட்டில் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு வந்து தொடர்ச்சியாக பிரச்சனை ஆகிறது. இது எல்லாமே எங்கே அப்படின்னா இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் ரெண்டு ஒன்று சேர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இது தலைவாசலை பற்றி நம்ம சொன்னோம். இருக்கிறதுலையே சொல்கிறாங்கல்ல, கண் பார்வை தான் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான பார்வை. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படவே கூடாது அப்படிங்கிறாங்க. கண்ணடி அப்படின்னா என்னென்ன? இப்படி கண்ணடிக்கிறது இல்லை, இப்படி அடிக்கிறதுக்கு பேர் தான் கண்ணடி. நம்ம அடிக்கிறதுக்கு பேர் கண்ணடி கிடையாது. கண்ணடி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு வீதி ஒரு பார்வை வந்து நம்ம வீட்டில் குத்துறது, அதுதான் கண்ணடிங்கிறது. அப்போ இந்த பார்வை வந்து ஒரு இடத்துல சில இடங்கள் வந்து குத்துனா அந்த இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் அந்த வீடு. சில இடங்கள்ல ஒரு தெரு வந்து குத்துனா அந்த இடங்கள்ல எல்லாம் திவால் ஆயிடுவாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னாவே, ஒரு இடம் வாங்கி நல்லா நம்ம சந்தோஷமாக குடியிருக்கணும் அப்படின்னாவே நீங்கள் வடக்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த ஃப்ளாட் 2 ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி, உங்கள் ஃப்ளாட்டுக்கு வடக்கு பக்கமும் ஒரு ரோடு கிழக்கு பக்கமும் ஒரு ரோடு. இப்போ ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃப்ளாட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த டேபிள் ஒரு ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது தெற்கு திசை, இது வடக்கு திசை. இந்த ஃப்ளாட் இருக்குன்னா இந்த ஃப்ளாட்டுக்கு இப்படி ஒரு ரோடு, அதே மாதிரி வடக்கு பக்கம் இப்படி ரோடு. இது வந்து கார்னர் ஃப்ளாட்டும்பாங்க, ஈசானிய ஃப்ளாட்டும்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு ஈசானிய ஃப்ளாட்டு பார்த்து ஒரு இடத்த வாங்கிட்டீங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 60% வாழ்க்கையில் ஜெயிச்ச மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு 60% ஜாதகத்தில் தசா புத்திகள் கெட்டே போயிருந்தா கூட இந்த வடக்கு கிழக்கு இது 2 பக்கம் கார்னர் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டை வாங்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்திகள் கெட்டு போயிருந்தாலுமே 60% நீங்கள் ஜெயிச்ச மாதிரி. இதே மாதிரி இங்கே எப்படி சொன்னனோ அதே மாதிரி இப்படி ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கமும் ரோடு,
ஃப்ளாட்டுக்கு மேற்கு பக்கம் ரோடு, அதுக்கு பேர் என்னன்னா தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுமாங்க. தெரியுதுங்களா? ஒரு ஃப்ளாட்டுக்கு தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுனா நம்ம வாங்கியிருக்கிற இடத்துக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்த நம்ம வாங்கிட்டோம், இந்த உட்கார்ந்துருக்கிற இடத்த வாங்கிட்டோம், இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு ரோடு போகுது அப்படி. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இப்படி ரோடு போகுது. அப்போ நம்ம இடத்துக்கு ரெண்டு பக்கம் தலைவாசல் வைக்கிற மாதிரி ரோடு இருக்குது. இதுக்கு பேர் தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டுன்னு பேர். முன்ன சொன்னதுக்கு பேர் வடகிழக்கு பிளாட்டுன்னு பேர். அந்த வடகிழக்கு பிளாட்டை வாங்கினாவே நீங்கள் 60% ஜாதகம் கெட்டே போயிருந்தாலும் ஜெயிச்ச மாதிரி. ஆனால் இந்த தென்மேற்கு மூலை ஃப்ளாட்டை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ஜாதகம் சூப்பர் ஜாதகமாக இருந்தாலும் 60% நீங்கள் தோற்று போன மாதிரி. இதை தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதுதான் ஜோதிடத்தையும் வாஸ்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பேசுகிறது என்னென்னா, தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் ஏன் நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு சொல்கிற காரணம் தெரியுமா? இந்த ரெண்டு இடமே நீசப்பகுதி. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. கிழக்கு பார்த்ததுக்கு இப்போ கிழக்குனா இது உச்சம்னு சொன்னேன், வடக்கு பார்த்ததுன்னா அது உச்சம்னு. அப்போ கிழக்கு ஒரு ரோடு வடக்கு ஒரு ரோடு இருந்தால் இந்த ஃப்ளாட்டுக்கு வடக்கு பக்கமும் ஒரு ரோடு கிழக்கு பக்கமும் ஒரு ரோடு, ரெண்டு ரோடுமே அது உச்சப்பகுதி உள்ள இடம். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் பாருங்க, மேற்கு பார்த்ததுக்கு சென்டர் பண்ணி இந்த பக்கம் இருக்கிறது பூராமே நீசம், தெற்கு பார்த்ததுக்கு இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நீசன்ட்ட. அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டுமே நீசம். அப்போ நீங்கள் வச்சிருக்கிற ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கம் ஒரு ரோடு மேற்கு பக்கம் ஒரு ரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டீங்கன்னாவே உங்கள் ஜாதகம் சூப்பர் ஜாதகமாக இருந்துட்டாலும் சரி, உங்களுக்கு நல்ல தசா புத்தியே நடந்தாலும் சரி, இப்படி ஒரு வீட்டை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் இடம் வாங்கினதுக்கு அப்புறமே 60% தோற்று போயிட்டீங்க. இதுதான் உண்மை. அதுக்கு மேலே வீட்டையும் கட்டிட்டீங்கனாலும் கிட்டத்தட்ட நல்ல தசா புத்தி வந்தாலும் ஒரு 70% நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அந்த வீட்டில் அவங்க அப்பா தாத்தா நல்லா சம்பாரிச்சு வச்சுருப்பாப்புல, மகன் தலையெடுத்ததுக்கப்புறம் எல்லாம் படிப்படியாக பழமொழி இருக்குது, தச்சன் தலையெடுத்ததுக்கப்புறம் தச்சுலியும் மிச்சம் இல்லையுமாங்களா. நல்லா புரிஞ்சுக்குங்க. தச்சன்னா கொல்லன். தச்சன் மகன் தலையெடுத்ததுக்கப்புறம் ஆசாரியார் விஸ்வகர்மாவோட மகன் தலையெடுத்து பருவ வயதுக்கு வந்த உடனே அப்போ வச்சிருந்த தச்சுளி கூட வித்துவிட்டானா, உளி கூட வித்துவிட்டான். அதான் தச்சன் மகன் கொல்லன், தலையெடுத்ததுக்கப்புறம் தச்சுளியும் வித்துட்டான் அப்படிம்பாங்க. அப்போ என்னன்னா அப்போ தாத்தன் கிட்டத்தட்ட 50 லட்சம் 5 ஏக்கர் 10 ஏக்கர் சம்பாரிச்சு வச்சோன்னே இந்த பையன் டோட்டலி ஆடம்பர வாழ்க்கை, சீட்டாட்டம், உல்லாசம், பொழுதுபோக்கு, இது மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாம் பண்ணி டோட்டலாக திவாலாயிருவான். ஏன்னா ஜோதிடமும் வாஸ்து ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் வாஸ்து சாஸ்திரத்தில் ஜோதிடத்துடைய பங்கு. இதுதான், இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே மாதிரி இப்போ வடக்கு பக்கம் இருக்குது. வடக்கு பக்கத்தில் வடமேற்கு மூலையிலிருந்து ஒரு தெரு நீங்கள் வாங்கின இடத்துல குத்துது. இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஒரு இடம் வாங்கிட்டீங்க, ஒரு வடக்கு பார்த்து ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டீங்க. இந்த இடம் நீங்கள் சொட்டையாக வாங்கிட்டீங்கப்பா. சிம்பிளாக சொல்ல போனால் இந்த போர்டு இருக்கிற நேரம் இருந்து அங்கே ரோட்லேருந்து ஒரு ரோடு அதாவது வெளியிலிருந்து ஒரு ரோடு உங்கள் இடத்துல இப்படி குத்துது. இது நீச பகுதின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இப்படி ஒரு ரோடு நீங்கள் குத்தி அதில் ஒரு வீட்டை கட்டிட்டீங்க அப்படின்னா நல்ல கணவன் மனைவி சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க கூட ரெண்டு பேர்த்துக்குள்ள அந்யோன்யம் சிறப்பாக இருக்காது. தேவையில்லாத குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை ரெண்டு பேரும் படுக்க தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை நான் நிறைய வீட்டை பார்த்துருக்குறேன். ஏன் அந்த மூலையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மகராசன் யார்? கேது பகவான். கேது பகவானுடைய வேலை என்ன? அவர் எப்பயுமே ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருக்கிறது, ஆசைக்கு பற்றற்று இருக்குது. அப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு தெரு குத்துனா அவனுக்கு அந்த வீட்டில் ஆசை வருமா? மனைவி மேலே ஒரு பாசம் வருமா? அவன் பாட்டுக்கு வருவான், சோத்தை திம்பான் போவான், வருவான், சோத்தை திம்பான் போவான். அப்புறம் பொம்பளை வீட்டில் இருக்கிற பொம்பளை இவன் சோத்தை தின்னுட்டு வர்றது போகிறனுக்கு அவனுக்கு எதுக்கு வீட்டில் சோறை போட்டுக்கிட்டு? அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், தாம்பத்தை சிறக்காது. அதே மாதிரி இந்த தெரு குத்திட்டாவே கண்டிப்பாக மாம மச்சனை ஏமாற்றுவாங்க. நம்மளுக்கு கேலிக்காரங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மாம மச்சனை, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாமே கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றுவாங்க. கடைசியில் அவன் பணம் கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குக்கு போய் அதன் மூலம் வருத்தத்தை அனுபவிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிழக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட் இருக்குது. இந்த கிழக்கு பார்த்ததுக்கு நீச பகுதினா அந்த அக்னி மூலை. இந்த அக்னி மூலையிலேருந்து ஒரு தெரு குத்துது. இப்படி அக்னி மூலையிலேருந்து ஒரு தெருக்கு குத்திருச்சு. அப்போ குத்துறோன்னு என்ன ஆகும்? கண்டிப்பாக சொன்னாலும் சொல்லாட்டி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கோளாறுகள் நிச்சயமாக வந்தே தீரும். ஏன் கர்ப்பப்பையில் சார்ந்த கோளாறு அப்படின்னு சொல்கிறோம்? சந்திரனுக்கு உச்ச வீடு எது? நீச வீடு எது? கடகத்தில் சந்திரன் ஆட்சி, ரிஷபத்தில்
சந்திரன் உச்சம், விருச்சிகத்தில் சந்திரன் நீசம். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட மர்மஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட பகுதியில் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நிச்சயம் இந்த தெருக்குத்து கொண்டாந்து விட்டுரும். தேவையில்லாத கடன் வம்பு வழக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்தே தீரும். இது எல்லாமே வாஸ்துலேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஜாதகத்தை பார்த்த உடனே நம்மளுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம்ங்கிறது தான் வீடு, நிலம், சொத்து, பூமி இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த 4ஆம் இடத்துடைய அதிபதி எந்த சூழ்நிலையிலையும் உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்து அதிபதியோடு சம்பந்தம் பெற்றால், அண்ணா அழகாக தான் சொல்லிட்டு இருந்தாராப்புல, 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டால் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அவருடைய ஜோதிட விஷயத்துக்கு சொன்னார். இங்கே 4ஆம் இடம்ங்கிறது நிலம், வீடு, சொத்து. 8ஆம் இடம்ங்கிறது அசிங்கம், அவமானம், பிரச்சனை, துன்பம் அப்படிங்கிறோம். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை 8ஆம் இடத்து அதிபதி 4 இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி 8க்கு நட்சத்திரமாக வந்தாலும் சரி, 8ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதிக்கு நட்சத்திரமாக வந்தாலுமே சரி, நிச்சயம் உங்கள் வீடு வாஸ்து குற்றம் வரும்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிவிடலாம். அப்போ இப்படி வாஸ்து குற்றம் வருது அப்படின்னா எந்த மூலையில் வருது அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் ஏதோ ஒரு லக்கணம், சும்மா நார்மலாக சொல்லுங்கள், ஒரு உதாரணத்துக்கு நம்ம பேசுவோம். மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி யாரு? புதன். இந்த புதன் மிதுன லக்கணத்திற்கு 8 கூடியனுடைய நட்சத்திரத்தில் இல்லை 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார். மிதுன லக்கணத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி யாரு? சனி பகவான். அப்போ 4ஆம் இடத்து அதிபதி சனியோட நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி புதன் சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வீட்டில் எந்த இடத்தில் பிரச்சனை வரும் என்றால், இந்த நவகிரக தெய்வத்தில் சனி இருக்கக்கூடிய இடம் எது? மேற்கு பக்கம் சனி. இப்போ ஏன் இதை வந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணுறேன்னா, மேற்கில் தான் சனி இருப்பார். அப்போ அந்த இடத்துல அவங்க வீட்டில் மேற்கு பகுதியில் வாஸ்து குற்றம் வரும். அப்போ என்ன ஆகும்? அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேற்கு இழுத்துக்கிட்டு இருக்கும், அல்லது மேற்கு பகுதி பள்ளமாக இருக்கும், இல்லைன்னா மேற்கில் வந்து இந்த நீச பகுதியில் ஒரு தெரு வந்து குத்தும். இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க. நீங்கள் டக்குன்னு சொல்லிடலாம். நீங்கள் இடம் வாங்குறீங்களா, உங்கள் இடத்துல பாருங்கள் மேற்கு சார்ந்த ஒரு இடத்துல குற்றங்கள் வரும் அப்படின்னு போய் பார்த்தா அவன் அது மாதிரி இடத்த தான் தொலைவிட்டு இருப்பான், அந்த மாதிரி இடம் தான் வாங்கியிருப்பான். அப்போ இது ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா இந்த 4ஆம் இடத்து அதிபதி வச்சு நம்ம அழகாக கொண்டு சொல்லிவிடலாம். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துக்கும் இந்த மாந்திக்கும் ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விதத்தில் அவர்களை எப்படியாச்சும் ஒரு சிக்கலான ஒரு வலையில சிக்க வச்சு அவனை துன்பப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் மாந்தியோட வேலையே. அப்போ இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடத்து அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகமும் மாந்தியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு அண்ணா சொன்ன மாதிரி மிதுன லக்கணம் 4ஆம் இடத்து அதிபதி புதன், இந்த புதனும் மாந்தி ஒன்று சேர்ந்து இருந்தாலும் சரி, அல்லது 4ஆம் இடத்துலையே மாந்தி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சுடுகாடு அப்படிங்கிறது ஒன்று இருந்தே தீரும். அட சுடுகாடு இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த புணம் தூக்கிட்டு போனால் அந்த இடத்த மட்டும் திருப்பி சுற்றுவாங்க, தலையை வடக்கு பார்த்து 3 சுற்றி இப்படி திருப்பி கொண்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி முக்கு சார்ந்த விஷயங்கள், பிணங்களை திருப்பக்கூடிய இடங்கள், இது 100% இருந்தே தீரும். இது அனுபவத்தில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். சொல்லுங்க ஐயா. தெரியும். நானும் பையனும் மிதுன லக்கணம், கும்பராசி. அந்த பையனுக்கு வந்து 4ஆம் அதிபதி புதனுக்கு சமசப்தமாக மாந்தி இருக்கு. நாங்கள் சுடுகாட்டு வழியே தான் போகணும் வரணும். இன்னொன்று பையன் அம்மா அவங்க காடு, அந்த காட்டிலே அவங்க தாத்தா பாட்டி புதைச்சிருக்கிறாங்க. இந்த மாந்தி தோசை வந்துருச்சு. இது இருக்குது சிறப்புங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்க, இந்த இடத்துல வாசல் வைக்கக்கூடாது அப்படின்னு. இந்த வாசல் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டில் நேர் இருக்குது. அவங்க வந்து சூதாடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டு சேவல் வச்சு அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த இடத்துல நேர் குத்து வாசல் வரக்கூடாது, ரோடு வரக்கூடாது. அது குத்தல் இருந்ததுன்னா அந்த வீட்டில் ஏமாற்றப்படுவாங்கன்னாரு. அவங்க மச்சனம் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க மச்சனம் வந்து ஏமாத்தினாங்க. அது நடந்தது சிறப்பாக. ஏன்னா நான் காடு அளக்க போகிறேன், சர்வே இருக்கிற நிறைய இடத்த பார்ப்பேன். அதில் எங்கெங்கே என்ன நடக்குன்னு முக்கியமாக இவர் வகுப்பார் தவறாமல் பார்ப்பேன். இந்த வாஸ்து விஷயத்தில் தவறாமல் இல்லை பார்ப்பேன். அப்போ அணு ரீதியாக நான் பார்க்குறேன்.
அதையும் வந்து இது இப்போ வந்து சரியாக மிக சரியாக இவர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நான் அணுகு ரீதியாக பார்க்குறத இவர் பாடமாக எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இவரை பாராட்டுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்போ நம்ம ஜோதிடமும் வாஸ்துவும் தனித்தனியே கிடையாது. சில பேர் வந்து யூடியூப் சேனலில் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கு சம்மந்தமே இல்லையுமாங்க. ஆனால் ஜோதிடத்துக்கும் வாஸ்துக்கும் தான் சம்மந்தமே. எப்படி வந்து அம்மா முக்கியமா சம்சாரம் முக்கியமா அப்படின்னா ரெண்டும் தான் முக்கியம். சம்சாரம் வந்து தன்னை போல வந்துருமாமா, அம்மா இல்லாமல் தன்னை போல வந்துருமா? அப்போ ரெண்டு பேரும் முக்கியம். அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசி பழகணும். சம்சாரம் இருக்கிறப்ப அம்மாவை பற்றி சொல்லி கொஞ்சம் காலில் விழுந்து அம்மா கோவிச்சுக்காதம்மா, கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காத, இவளோட குணம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அம்மா தானே சமாதானப்படுத்த முடியும். ஆனால் சம்சாரத்தை சமாதானப்படுத்த முடியாது. அது மாதிரி ஜோதிடத்தை வந்து நம்ம சமாதானத்தை படுத்தவே முடியாது. விதி அது நிர்ணயிக்கப்பட்டது, அது நடந்தே தீரும். ஆனால் வாஸ்துங்கிறது சமாதானப்படுத்தலாம். சமாதானப்படுத்தலாம்னு என்ன, அந்த இடத்துல வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மாற்றி வைக்கிறது. நம்ம சமாதானப்படுத்தலாம், நம்ம செய்யலாமல்ல அந்த காரியத்தை. ஆனால் விதியை மாற்ற முடியுமா? அப்போ ஜோதிடத்தில் என்ன தலையில் எழுதியிருக்குதோ அதன் பிறகு தான் அவங்களுக்கு வீடு அமையுமே தவிர நம்ம தனியாக நல்ல வீடெல்லாம் அமைக்கவே முடியாது. அப்போ வாஸ்து சாஸ்திரத்தில் ஜோதிடத்துடைய பங்கு இருக்கா அப்படின்னா இது மாதிரி ஜோதிட சாஸ்திரத்துடைய பங்கு வாஸ்து சாஸ்திரத்தில் நிறைய இருக்குது. வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றுக்கொன்று இணைந்தே செயல்படும் அப்படிங்கிறத சொல்லி ஒரு அழகான அடுத்த தருணத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன். இந்த விழாநாயகன் நம்ம முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். நம்ம பரணி பாரதி ஐயா சொன்ன மாதிரி தென்மேற்கில் வந்து ஒரு வீடு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்னர் பிளாட்டில் வீடு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து குடியிருக்கிறவங்க ஆண் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதாவது வந்து ஒன்றும் ஆண் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து குடியிருப்பு இல்லாத தன்மை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த தென்மேற்கு பிளாட்டில் வந்து கண்டிப்பாக உண்டு. நான் திருச்செங்கோடு ஹவுசிங் போர்டில் குடியிருக்கேன். அங்கே நிறைய வீட்டுக்கு சந்துக்கு வந்து ரோடு வருங்கண்ணா. வரும்போது தெற்கும் மேற்கும் அந்த கார்னரில் வந்து நிறைய வீடு வந்து காலியாக இருக்குது. அதில் யாருமே குடியிருக்க முடியாத நிலையில தான் வந்து இருக்காங்க. மணிமுருகேசன் ஐயாவுக்கும் நன்றி. நன்றிங்கண்ணா, வணக்கம். இவ்வளவு தூரம் நமக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட சில சூட்சமங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நமக்கு அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் வந்து நமக்கு எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சொன்னார். அவருக்கு திரு சேலம் பாரதிதாசன் ஐயா அவர்கள் பாலாஜிதாசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு பாலாஜிதாசன் அவர்கள் வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவார். அதனைத் தொடர்ந்து நமது உலகியல் ஜோதிடர் அன்பு தம்பி அவர்கள் பாலாஜிதாசன் அவர்கள் வந்து ஒரு சிறப்புரையாற்ற வந்திருக்காரு. உங்களின்